ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான கிரேவி, அதாவது பட்டாணி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை நல்லா வேக விடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் நான் 200 கிராம் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி காஞ்ச பட்டாணியை வச்சும் செய்யலாம். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் தண்ணியில் 8 ஹவர்ஸ் முன்னாடியே நல்லா ஊற விட்டுட்டு குக்கரில் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டாணியை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அதே பேனில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக வதங்கின உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொருட்களை 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். மசாலா பொருள் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் பட்டாணியை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி அருமையாக கொதித்து தயாராகிருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே பட்டாணி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.